இன்றைக்கி கவிஸ் வீட்டு சமையலில் பார்க்க போகிற ரெசிபி கடம்பா தொக்கு. இது கடம்பானா அது ஒரு மீன் வகையை சேர்ந்தது. நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கடம்பா மீன் கேட்டாவே தருவாங்க. க்ளீன் பண்ணி வாங்கிக்கிங்க. ஏன்னா இதில் கருப்பாக மை மாதிரி வரும். அது சரியாக நம்ம க்ளீன் பண்ணனா கசப்பாக இருக்கும். இது வந்து நம்ம அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம். க்ளீன் பண்ண தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து வாங்கி செஞ்சு பாருங்கள். இது வந்து கறி மாதிரி இருக்கும், நல்லா முள்ளெல்லாம் இருக்காது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கடாய் காய வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. நல்லா பொரியட்டும். 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கிட்டே வாங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 25 கிராம் அளவு போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இன்னொரு 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்குங்க மிக்சியில். ஏன்னா இது கிரேவிக்கு வந்து வெறும் தக்காளி வெங்காயம் போட்டு வச்சோம்னா அவ்வளோ தொக்கு வந்து திக்காக வராது. தக்காளி 2 அரைச்சி போடுங்க. இப்போ கல்லுப்பு போட்டுக்குங்க. கல்லுப்பு போட்டால் தான் இந்த தக்காளிலாம் நெட்டாக இருந்தால் கூட சாஃப்டாக ஆகும். சில பேர் உப்பு போட்டால் வேகாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. தக்காளி நல்லா சாஃப்டாகும். இப்போ இதை பாருங்க, அரைச்சி வச்சுருக்க தக்காளியை நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ வந்து இதுதான் கடம்பா மீன் பார்த்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் பொடி சைஸ்லாம் இருக்கும். இது கொஞ்சம் மீடியமான சைஸு, பெருசாகவும் இருக்கும். நம்ம பெருசாக வாங்கினோம்னா கொஞ்சம் குக்கரில் செஞ்சால் தான் அது நல்லா வேகும். கறி மாதிரி இருக்கும். இது எறா கிரேவி செய்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தண்ணி மட்டும் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா இதை வந்து நம்ம மூடி வச்சாவே தண்ணி அதிலே வந்துடும். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கலை. ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியாக இருக்குது பாருங்கள். அது நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி இது வெந்தோடனே பாருங்கள், அப்படியே ரோலாக ரிங்காக வரும். இப்போ வீட்டு மிளகாத்தூள் நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தாலும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் வீட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது வந்து சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஊட்டுறது கூட முள் இருக்காது, கறி மாதிரி இருக்கும். மிளகாத்தூள் போட்டு வதக்கி ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ அது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே திக்கு கொடுக்கும். கொஞ்சம் பெரிய நம்ம கடம்பா வாங்கினோம்னா அது குக்கரில் செஞ்சால் தான் நல்லா வேகும். கொஞ்சம் நேரம் எடுக்கும் அது. இப்போ பெப்பர் போட்டுக்குங்க 1 ஸ்பூனு. இறக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும். அது போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கடம்பா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்றத விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் கூட அவங்க ஏதோ மசாலாலாம் போடுவாங்க. நம்ம வீட்டில் வைக்கிற மசாலா போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தூவி இறக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூடான சாதத்தில் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.